வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு 67ஆக உயர்ந்தது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் கண்ணன் இறந்ததால் பலி அதிகரிப்பு. நான்கு நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் முடிந்ததால் மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் பலம் 86ஆக குறைந்தது. இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களின் பலம் 101ஆக இருப்பதால் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசுக்கு சிக்கல். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுவதால் மக்கள் நிம்மதி. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 1,48,000 பேருக்கு தலா 1000 ரூபாய் வரவு வைப்பு. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காவிரி பிரச்சினை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் தலைமை ஏற்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அனைத்துக் கட்சிகளையும் கூட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. ஊரகப் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என மத்திய அரசுக்கு கேள்வி. நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? ஒரு மாநில மாநாடு மற்றும் 4 மண்டல மாநாடுகளை நடத்த தவேக தலைவர் விஜய் திட்டம். திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்துவதுடன் 100 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செல்லவும் ஏற்பாடு. வேகாத வெயிலில் நாங்களும் தான் கூவி கூவி ஓட்டு கேட்டோம் என மதுரை தொகுதி தோல்வி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதங்கம். நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வெயில, வேகாத வெயில அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியா இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமா தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேல எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும்? சிறுபான்மை மக்கள் அதிமுகவை இன்னும் நம்பவில்லை என்றும் பேட்டி. சிறுபான்மை மக்களின் மனநிலை மாறும் என்பதால் அதிமுகவினர் துவண்டுவிட வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 5வது நாள் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மதுரையிலிருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றம். நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி விஜயபாஸ்கரின் சகோதரர் MR சேகர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல். ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சென்னையில் உள்ள அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் ஆணையர் அருண் உத்தரவு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கும் விவகாரம். 1 வாரத்திற்கு பழைய நடைமுறையை தொடர அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு. மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் நடந்தவை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி மனு.
தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தொண்டர்கள் யாரும் துவண்டவிட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் போது பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளாக அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு அவர் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது இன்று காலை நடந்தது. அதை முடித்துவிட்டு இப்போ சென்றிருக்கிறார்கள். மதியானத்தில் கிருஷ்ணகிரி தொகுதிக்கான அந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் மயிலாடுதுறை நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளரிடம் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூட்டணியை பொறுத்தவரை கவலை வேண்டாம், அதை தலைமை வலுவான ஒரு கூட்டணியை அமைப்பதை உறுதி செய்திருப்பதாகவும், அதே போல இந்த தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் ஒன்று மோடியா இல்ல ராகுலா என்றதை பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். ஆகையால் அதே நிலை தொடரும் என்பது இல்லை. நீங்கள் உங்கள் களப்பணியின் மூலம் அதை மாற்றி காட்ட வேண்டும். அதற்கான களப்பணிகளை மேற்கொள்ளுங்கள். சிறுபான்மையினரின் வாக்கானது நிச்சயமாக அதிமுக பக்கம் திரும்பும். எதிர்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதற்கான பணிகளை நீங்கள் தொய்வடையாமல் சிறப்பாக செய்ய வேண்டும். களத்தில் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் மயிலாடுதுறை நிர்வாகிகளுக்கும். ஆக இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய இந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மிக முக்கியமாக சிறுபான்மையின் ஓட்டை தங்கள் வசம் திருப்புவதற்கான நடவடிக்கைகளை அதிமுகவினர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு மேலும் 1 வாரத்திற்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கப்பலூரில் விதிகளை மீறி நகராட்சி எல்லைக்குள் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் எதிரொலியாக உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் கட்டண விலக்கு நீக்கப்பட்டு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என சுங்கச்சாவடி அறிவித்தது. இதனால் வணிகர் சங்கங்கள், தொழிற்பேட்டை நிறுவனங்கள் உள்ளிட்டோர் கடந்த 10ஆம் தேதி சுங்கச்சாவடி முன் மறியலில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக கட்டண விலக்கு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு மீண்டும் கட்டண விலக்கு அளிப்பது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கப்பலூர் தொழிற்பேட்டை தலைவர் ரகுநாதராஜா, தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடன் அடுத்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதால் அதுவரை உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு தொடருவதாக கூறினார். அதே இது மந்த்லி பாஸ் எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இது தொடரும் அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க.